இன்னைக்கு தமிழகம் முழுகவே ரொம்பவும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயமே தளபதி மற்றும் சங்கீதா அவங்களுடைய அந்த டிவோர்ஸ் விஷயத்து தான் இப்போ ரொம்பவும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டசபையில் ரொம்ப நாளுக்கு அப்புறமேலு அவர் முகத்தில் இருக்க அந்த புன்முறுவல் அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் தாண்டி டிவோர்ஸ் காய்ஸை திரும்ப பெற்றதா சங்கீதா விஜய் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து இப்போது லீக் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த ஆகஸ்ட் 26 நடக்க போகிற அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தளபதி ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் சங்கீதா விஜயோட அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது பிப்ரவரியிலேருந்து இனிஷியேட் ஆகிட்டு இருந்தாலுமே ஓவராலாக இந்த 6 மந்த் வந்து இந்தியா ஃபுல்லாகவே, அதாவது நேஷனல் மீடியா அளவுக்கு விஜய் மற்றும் சங்கீதா டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும், அப்படி இப்படி அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெண்களை மதிக்காதவர், ஃபேமிலி என்னுடைய மனைவி என் கூட இருக்காங்க, உங்கள் மனைவி எங்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை இது வரைக்கும் ஸ்டில் நவ் சட்டசபை வரைக்கும் அந்த கொஷின்ஸை வந்து இது வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஆனாலும் ஓவராலாக இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடந்த 2 ஹியரிங்குமே வந்து வீடியோ காலில் தான் நடந்துச்சு. அந்த வீடியோ கால் ஹியரிங்கில் எல்லா பிரச்சனைகளையும் முன்னோர்க்கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேல் சங்கீதா தரப்பு வழக்கை வாபஸ் பெறதா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக தான் ஜேசன் சஞ்சயோட பிஹைண்ட் நோட்ஸ் இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதில் வந்து எல்லாரும், அதாவது அவருடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருக்குமே ஒரு செம்ம நோஸ்கட் கொடுக்குற மாதிரி ஒரு பயங்கரமான இன்டர்வியூ தான் அவர் கொடுத்துருந்தாரு. ஏன்னா வந்து யாருமே எதிர்பார்க்குற மாதிரி அவர் பேசல. மாறா என்னுடைய அப்பா என்னுடைய ஹீரோ, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எங்கள் அப்பா வந்து இயக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வந்து எழுந்து வரணும், மேபி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கூட நீயா கேட்டால் மட்டும்தான் நான் செய்வனே தவிர நானாக வந்து உன்னை வந்து தூக்கி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேன் ட்ரை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அவருடைய மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் ஸ்பீக்கிங்கை தான் எல்லாருமே பேசினாங்க. அதையும் தாண்டி அவரையும் ப்ளஸ் இன்பநிதி, உதயநிதி சாரோட பையன், இவங்க 2 பேருடைய அந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங்கை தான் எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து ப்ராட் அப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரை பார்த்து கற்றுக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆகஸ்ட் 26 அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி 25-26 வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயோட ஆனிவர்சரி வரப்போகுது. இந்த ஆனிவர்சரி, அதாவது ஆக்சுவலாக இப்போலேருந்து ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆனிவர்சரியில் தான் ஒரு ப்ராப்ளமே நடந்துச்சு. அப்போ வந்து அந்த டைமில் த்ரிஷா வந்து சங்கீதா விஜய்க்கு கடுப்பேற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சார் கூட ஹாலிடே வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி. அது வந்து மிகப்பெரிய பரபரப்பாக போச்சு. இதையும் வந்து அவங்க அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆனிவர்சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது, ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஆனிவர்சரிக்கு அஃபிஷியலாக அவங்க மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் சங்கீதா விஜய் இந்த வழக்கை வாபஸ் பெற்றதுக்கு அப்புறமேல அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்காராம். அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒய்ஃப் கிட்ட ஒரு 8 to 1 இயர் கழித்து ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது போயிருக்கு. அதில் வந்து முதல்ல அவர் கேட்ட விஷயம், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரியா. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 8 to 1 இயருக்கு மேலே வந்து சங்கீதா விஜய் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி வந்து ஓகே, நம்ம வந்து இதுக்கு மேலே ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் நம்ம பசங்களுக்காக முக்கியமாக அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போது. ஏன்னா எப்போ வேணாலும் முக்கியமாக ஆகஸ்ட் 25 வந்து சங்கீதா விஜய் சாரை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஷோபா சந்திரசேகரும் ஒரு மோரார்லெஸ் வந்து ஒரு 70% வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுறது வந்து அவருடைய சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பர்சன் யார். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து சங்கீதா விஜய் மீட் பண்ண போகிறாங்க, மீட் பண்ண போகிறாங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு.